திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறைகள் நிறைய மாறுபாடு, அதாவது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 35 பொருத்தம் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க, அப்புறம் 28 பொருத்தம், அப்புறம் 21 பொருத்தம், அப்புறம் 11 பொருத்தம், இப்போ 10 பொருத்தம், இப்படிலாம் பார்க்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், நான் பொருத்தம் பார்த்து கட்டுற இந்துக்கள் மட்டும்தானே, இந்துக்கள் தானே பொதுவாக பொருத்தங்கள் பார்க்குறாங்க, இப்போ கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்காம தானே பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிவோர்ஸ் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்துருக்கு, எல்லா மதத்தினருக்கும் வந்திருக்கு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், கோர்ட்டில் அவங்களால தீர்ப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அப்போது இந்த திருமண பொருத்த முறைகளில் நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பழைய காலத்து முறைப்படி கிட்டத்தட்ட 28 பொருத்தங்கள் நம்ம பார்க்குறோம். பெயர் அடிப்படையில், பிறந்த இடம் கூட, அதாவது இது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, சில மண் வந்து சில ராசிகளுக்கு ஒத்து வராதுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில பேருக்கு மட்டும்தான் சில ஊர் ஒத்துக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நெல்லை மாவட்டம், நெல்லை மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் ஒத்து வராது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, 40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இந்த நெல்லை மாவட்டத்து மக்கள் பழக்க வழக்கமும் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுடைய பழக்க வழக்கமும் டோட்டலாக வேறு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அந்த சிந்திக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வேறு. அப்போ அங்கேருந்து பெண்ணும் ஆணும் எடுக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒத்து வராத ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகுது.